புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை பணிய வைத்தாரா அமித்ஷா? நேற்று உடனடியாக அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்வதின் நோக்கம் என்ன? நேற்று சட்டசபை நிகழ்வு இருக்கிறது. இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் தான் இந்த நிகழ்ச்சியில், சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. அதிரடியாக திடீரென்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே போயிருக்கிறாருன்னு எங்களுக்கு தகவல் வருது, யாரை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த மும்மொழி கொள்கை பற்றி அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, யாரை சந்திக்க போகிறாரு, அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சூசகமான ஒரு அதிரடியை கொளுத்தி போட்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நேற்று அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து அந்த நிகழ்வில் நேற்று அதிரடியாக செல்வதற்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்து டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாரா? டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி டீமு டெல்லிக்கு போக இங்கே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பாமக முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட பாஜகவினுடைய தலைமையில், அண்ணாமலையினுடைய தலைமையில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் சென்னையில் கலந்து கொண்ட நிகழ்வு. இதில் செய்தியாளர் மத்தியில் அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறாரு, அமித்ஷா சந்திக்கிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகிறதா, அது நிலைப்பாடு முடிவெடுக்க போகிறதான்னு கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை கொடுத்த ரியாக்ஷனு அதிரடியாக இருந்தது. இது பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக விரிவாக பேசுகிறேங்க. ஏன்னா டெல்லியில் அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பு, எடப்பாடி பழனிசாமியுடன் என்ன பேசினார், என்ன முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அண்ணாமலைக்கு தெரியாமல் அவர் பொத்தாம்போதுவாக பேசிட முடியாது. அதனால் இரவு அமித்ஷாவுடன் டெல்லி தலைமையுடன் கலந்து பேசி ஒரு தெளிவான முடிவை நம்ம அறிக்கையை கொடுக்கலாங்கிறதுனால தான் நாளைக்கு இது குறித்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு ரியாக்ஷனை அண்ணாமலை நேற்று செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருப்பார். எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவால் பணிய வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு மெகா கூட்டணியாக இதில் பாமகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக இப்போ திமுக கூட்டணியில் போவாங்களா, இல்லை அதிமுக கூட்டணி நிலைப்பாடோட அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்ற போது தேமுதிகவும் இந்த அணியில் இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த ராஜ்யசபா சீட்டுங்கிற வருகின்ற போது தேமுதிகவுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இது பெரிய மனக்கசப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவாரா, அதிமுக கூட்டணியிலே நீடிப்பாரா? அப்போ அதிமுக கூட்டணி நீடித்தால் அதிமுக பாஜக கூட்டணியில் நேற்று இணையக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியோட இணைந்து பாஜகவோட பயணிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதற்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்ததன் அடிப்படையில் தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு சிக்கல் வந்துவிடுமோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பைலா அடிப்படையில் உறுப்பினர்களுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உறுப்பினர்கள் தான் இருக்கிறது. அந்த சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக சட்ட விதிமுறைகளை மாற்றி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியிலும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடும் அதுதான். இந்த அடிப்படையில் இரட்டை இலை சின்னம் தேர்தல் நேரத்தில் நமக்கு கிடைக்காமல் போனால், தேர்தலை சந்தித்தால் கடுமையான தோல்வி நம்ம சந்திக்கின்ற போது அதிமுக மீண்டும் தலையெடுக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்ற பயத்தில், கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியும் நம்ம விட்டு பறி போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாரா,
பணிய வைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பார்வையும் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவாக உறுதியாக நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதியின் அடிப்படையில் அதிமுகவிற்கு 124 தொகுதிகளிலும் பாஜக 110 தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் சமரச பேச்சுவார்த்தை அமித்ஷா அண்ணாமலையை டீல் பண்ணுவார், எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்களை டீல் பண்ணுவார், ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாஜக ஆதரவில் தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுகவை எதிர்ப்பது தான் எங்களுடைய முதல் வேலை அப்படிங்கிறது தான் பாஜக அதிமுக கூட்டணியுடைய அஜெண்டாவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணுங்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கூட விமர்சனம் பண்ணியோ எதிர்வினை மாற்றுகிற வகையில் தாவேக்கா செயல்பட்டு இருக்கிறாரு. அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் திமுக பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்த விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக விமர்சனம் பண்ணி பேசியதே கிடையாது. நேற்று நடந்த இந்த நிகழ்வு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றோ நாளையோ இனி வரும் நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டிங்கிறத விட எங்களுடைய கருத்து கணிப்பாக மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டிங்கிறது பாஜக அதிமுக தேமுதிக எஸ்டிபி உள்ளிட்ட பாமக டிடிவி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்ட ஆதரவு பெற்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள்வார்கள். இதில் நாம் தமிழர் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு மனப்பான்மையில் தான் இயங்குங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இது ஒரு அணி. இன்னொரு அணி திமுக கூட்டணி, இன்னொரு அணி தமிழக வெற்றி கழக கூட்டணி. இந்த 3 கூட்டணிகள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறது. 5 முனை போட்டி என்பது இல்லை, 4 முனை போட்டியாக இருக்கும். ஆனால் இருக்காது, மும்முனை போட்டி தான் கடுமையான போட்டியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்குமா? திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்குது. அங்கே வேல்முருகன் ஏற்கனவே பல்வேறு நேரங்களில் விசிகானுடைய நிலைப்பாடு இங்கே அங்கேயும் தடுமாறி கொண்டு இருக்கிறது. ஆனால் தெளிவாக விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணியில் அங்கே தெளிவாக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்களெல்லாம் இழுக்கணுங்கிறதெல்லாம் நினச்சிங்கன்னா அது எங்களுடைய முட்டாள்தனன்னு பல்வேறு நேரங்களில் அவருடைய கருத்துக்களை முன்வச்சு கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு விரிசல் ஏற்படுகின்ற வகையில், அவர்களை அசைத்து பார்க்கின்ற வகையில் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படி அமையாவிட்டால் திமுக எந்த விரிசலும் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இவர்களுக்கும் இது சவாலான தேர்தல். எது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நடந்த தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்காது. இது நெருக்கடியான கடுமையான போட்டி நிறைந்த தேர்தல். யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதிமுகனுடைய எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய பதவியை பொதுச் செயலருங்கிற பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தான் பாஜகவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் என்ட்ரி கொடுத்திருக்கிறார், அமித்ஷாவுக்கு அடிபணிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். உங்களுடைய கருத்துகள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யாருக்கு வெற்றி வாய்ப்பு? எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்தது சரியா தவறா? வெற்றி யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.